ஜெம் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம். அன்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பாவத்தில இருந்து நாம் எப்படி விடுதலையாகுவது, அதை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தர் தாங்க ஆவியானவர், அவர் எங்கே இருக்கிறாரோ அங்க விடுதலை உண்டு என்று இந்த வேத வசனத்துல சொல்லி இருக்கிறது. அப்ப பாருங்க, ஆவியானவர் இருக்கிற இடத்துல பாவத்திற்கு விடுதலை இருக்கிறது. பாவ வாழ்க்கையில இருக்கிற மனிதர்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், ஆவியானவரை பெற்றுக்கொண்டீர்களா? இதோ உங்களுக்கு தேவ ஆவியானவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். பாவத்தை இல்ல நீங்க சிறைப்பட்டு இருக்கிறீங்களா? இந்த நாட்கள்ல இருந்து ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. அப்பொழுது தேவன் உங்களை விடுதலையாக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இது நம்முடைய பலத்தினால செய்ய முடியாதுங்க. ஏன்னா இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில யாரு தவறு செய்யாம இருக்கா என்று மாம்சீகம் பேசிக்கொண்டே இருக்கும். மாம்சீக இச்சைகளுக்கு பாருங்க, நம்ம விலகி ஓடணும்னு சொன்னா கர்த்தருடைய ஆவியானவரை சார்ந்து கொள்ளணுங்க. கர்த்தருடைய ஆவியானவருடைய துணையை நாடணும். ஒவ்வொரு நாளும் உங்க மாம்சீக எண்ணங்களுக்கு, சரீர இச்சைகளுக்கு விலகி நீங்க இருக்கணும்னு சொன்னா தேவனை பற்றி கொள்ளணும். உங்க ஜெப வாழ்க்கையில தரித்திருக்கணும். தினம்தோறும் ஜபத்துல ஆவியானவரோட இணைஞ்சிருக்கீங்களா? அப்பொழுது பாருங்க, இந்த பாவ வாழ்க்கையில இருந்து நீங்க இதுல இருந்து விலகி ஓட கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார். அதற்கு நீங்க என்ன செய்யணும்? தேவனோட இணைந்திருக்க அவரோடு ஜப வாழ்க்கையில இருக்கணும். தினந்தோறும் ஜபிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். தினந்தோறும் கர்த்தரிடத்துல உதவிய நாடணும். ஆண்டவரே, இந்த தவறு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா என்னால செய்யாம இருக்க முடியல, அப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி பாருங்க, தாவீது சங்கீதத்துல அழகா எழுதி இருக்காரு. ஆபத்து நாட்களில் என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு மறு உத்தரவு அருள செய்வேன். அப்ப தேவன் பாருங்க, ஆபத்து நாட்கள்னா என்ன நினைக்கிறீங்க? கடவுளுக்கு பயந்து பாவ இச்சைகளுக்கு விலக நாம் கர்த்தருடைய உதவியை நாடணும். அதுதான் ஆபத்து நாள். ஆபத்துனா நம்மளை கொலை பண்ண வந்துட்டாங்கன்னு மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகள் அவருக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி இருக்கிற காரியங்களுக்காக ஒரு ஆபத்தான காரியம், நீங்க செய்யக்கூடாதுன்ற காரியம், அது ஆபத்தான காரியம். அந்த காரியத்திற்கு விலகணுமா? கர்த்தருடைய ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்க. ஆவியானவரே, இன்றைக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி உங்க வாய்களை திறந்து நீங்க தேவனிடத்துல உதவி கேட்கணும். இந்த மாம்சீக இச்சைகளை மேற்கொள்ள நம்முடைய செயல்கள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய பலன் போதாது. கர்த்தருடைய உதவி அவசியமாக இருக்கிறது. பவுல் அழகாக சொல்லிருக்கிறார் பாருங்க, நான் எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறேனோ என்னுடைய மாம்சகத்தினால் நான் செய்கிறேன், அது பாவ பிரமாணமாக இருக்கிறது என்று. ஆமாங்க, பாவ பிரமாணம் அது அப்படி செய்கிறது என்று சொல்வது போல, இன்றைக்கு நாம் ஆவியின் பிரமாணத்துக்குள்ள வாழ்கிற நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் பாவத்திலிருந்து விடுதலையாக கர்த்தருடைய உதவிய தினந்தோறும் நாடணும். உங்க பிள்ளைகளுக்கும் நீங்க சொல்லி கொடுக்கணும். தவறு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனாலும் தவறு செய்துறோமே, இன்னைக்கு அம்மா அப்பா திட்டுவாங்களேன்னு சொல்லி சில பிள்ளைகள் பயப்படுவாங்க. ஆனா பாருங்க, நீங்க அன்பா கூப்பிட்டு இனி செய்யாதப்பான்னு சொல்லும் பொழுது அந்த பிள்ளைங்க அந்த பிரச்சனைய உங்ககிட்ட மட்டும்தான் சொல்லுவாங்க. அன்பின் மித்தமாக தேவன் நம்மை கடிந்து கொள்ளுகிறவர். அவர் பாருங்க தண்டிக்கிறவர் அல்ல, அவர் நம்மை நேசிக்கிற தேவன். ஆகையால பாருங்க, அவருடைய உதவிய அன்பால நம்ம தேடணும். அப்பா, இதெல்லாம் நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனாலும் செய்வதற்கான பலத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அதிகாலையில எழும்பி அந்த நாட்களை ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் தேவனே பாவ வாழ்க்கையிலிருந்து என்னை விடுதலை ஆக்கும் என்று ஒவ்வொருவரும் நாம் கேட்டால் தேவன் பாருங்க அவர் கொடுக்க வல்லமை உள்ளவருங்க. அவர் பாருங்க ஐஸ்வர்யத்தில் சம்பர்ணர் என்று நாம் பார்க்கிறோம். அவர் கொடுப்பதற்கு தாராளம் ஏராளம் உள்ள மனதுள்ளவர். அவர் வெறும் பணத்தை மாத்திரம், நகையை மாத்திரம் அல்ல. கடவுள் பாருங்க, இந்த பாவ வாழ்க்கையில இருந்தும் இச்சையில இருந்தும் ஜனங்கள் அகப்படக்கூடாது என்பதற்காக அவர் உதவி செய்கிற தேவன் அவர். நாம இன்னைக்கு ஜெபிக்கலாமாங்க? பாவ உணர்வுல இருந்து, பாவ வழியில இருந்து ஆண்டவரே எங்களை விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போறோம்.
எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிற சுவாமி, பாவத்தில இருந்து நாங்கள் எப்படி விடுதலை ஆவோம் என்று நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறீரோ அங்கே விடுதலை உண்டு என்று நீ சொல்லியிருக்கிறீர். ஆவியானவரே, உம்மை நாங்கள் அழைக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள் வந்து நீ ஜீவிக்கிற தேவன் ஆண்டவரே. உம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய உதவியை நாடி ஒவ்வொரு நாளும் எங்களை ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே எங்களை மாற்றும் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜபிக்கிற பிள்ளைகளாக மாற்றுவீராக. இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆண்டவரே வாலிப வயதுல சிருஷ்டிகரை நினைக்க உதவி செய்யுங்கப்பா. பாவ வாழ்க்கையில இருந்து ஆண்டவரை விளைக்குங்க தகப்பனே. ஒவ்வொரு குழந்தைகள் மீது ஆண்டவரை உடைய கரத்தை நீர் வைப்பேராக. ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி அவர்களுக்கு சகாயம் பண்ணும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.